Lion Desert King Dates வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல strength எனக்கு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai, ranked number 2 in Tamil Nadu by IIRF. சரி பத்திரிகை துறையில் இருக்கும்போது சரி படங்களுக்கு வரும்போதும் சரி சாமானிய மக்களை பற்றி பேசணும், அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. கடந்த படத்தில் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்தீங்க. இந்த வாய்ப்பு உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ இதில் எதை பற்றி இருக்கோ என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? டீசர் பாருங்கள், உங்களுக்கு புரியும் என்னங்கிறது. உங்களுக்கு அதில் பார்த்தா ஒரு மாதிரி புரிஞ்சிடும். நான் ரொம்ப பேசுறதுன்றது பத்திரிகையிலேருந்து வந்தாலும் நம்ம கேள்வி கேட்டு தான் பழக்கம், பதில் சொல்லி பழக்கம் இல்லை. அதனால் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். உங்கள் வாழ்த்துக்களோடு நான் அடுத்து உள்ளே போகிறேன். அதுதான், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ October 10th வரப்போது ரிலீஸ் அண்ட் ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் வாட் ஐ டிட். தேங்க் யூ. என்ன சார் அது திருப்பி சொல்லுங்க. இது தமிழில் கேட்கலாம் சார், நான் புரியுது எனக்கு, ஆனால் சிக்கா பதில் சொல்ல முடியாது. அவ்வளோதான். இந்திய படங்கள் வந்து இப்போ அடுத்த அங்கீகாரத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பாகுபலி. அதுக்கு வந்த படங்கள் எல்லாமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. ஸோ இப்போ சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த படம் ஐ திங்க் தேங்க்யூ. நீங்கள் சொன்னீங்க அது பாகுபலி கைண்ட் ஆஃப் ஸ்டார்டட் வே வேர் அது நீங்கள் அந்த படம் எங்கே எடுத்தால் there's a whole country that's there to watch you. And I think today boundaries are breaking very very quickly. It doesn't matter நீங்கள் மதுரையில் ஒரு கதை சொன்னால் கூட அது வேர்ல்ட் ஃபுல்லாக கேட்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் a really lucky time to be a filmmaker, lucky time to be actors, and I wish all the new filmmakers all the best. ரஜினி சார் வந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? அது ஒரு 2-3 hours சொல்லலாமா? அது மேடையில் சொல்கிறேன். தேங்க்யூ. ఇప్పుడు చెప్పిందంతా తెలుగులో చెప్పాలా, హైదరాబాద్లో చెప్తాను నీకు. బాయ్. மிகப்பெரிய ஃபேன் நான் வந்து தேசிங் அண்ணன் வந்து நானும் அவனை சேர்ந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் படத்துக்கு அவரோட கெட்டப்லேயே ஏதாவது போவோம், அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி கூட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து தலைவர் 170 அப்படிலாம் ட்ரெஸ்அப் பண்ணி வந்திருக்கேன். அவ்வளோ பெரிய ஃபேன். தலைவர் படத்தில் ஒரு ரோல், ஒரு சின்ன ஒரு க்யூட்டான குட்டி ரோல் தான், பட் பை காட் கிரேஸ் அது சாங்கில் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் டீம் எல்லாம் கேட்கும்போது எல்லாருமே வந்து படம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்திருக்குன்னு இருக்காங்க. தலைவர் படம்னாலே நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்ப்போம். அதில் நானும் நடிச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஐயோ தலைவா, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் ஒரு சீன், அதை பார்க்கறதுக்கு டிக்கெட்டே கிடைக்காது. கிடைச்சா போய் பார்த்தாலும் என் ஃப்ரெண்டே முன்னாடி மறைச்சிருவான். லைவாக தலைவர் ஆடுறதை பார்த்தேன். ஐயோ வேறு லெவல் எக்ஸைட்டிங்ண்ணா. ஹாப்பிண்ணா. தேங்க்யூண்ணா. இப்போ இந்த படம் வந்து ஒரு சோஷியல் மெசேஜை சொல்கிற மாதிரியான படமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ரஜினி சாருடைய ஸ்டைல், அந்த மேனரிசம்லாம் இருக்குமா, எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக ஞானவேல் சார் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம என்ன ஒரு விஷயம் அழகாக எப்படி சொல்லணுமோ அதை அழகாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக அது ரஜினி சார் ஸ்டைலில் வருது அப்படின்னா இன்னும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணுற ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த காம்போ வந்து பயங்கரமாக நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ.